இந்த ஜெனரேஷனை பத்தி சொல்லுங்க. விட்டு கொடுத்து வாழ்கிறவனை விட போட்டு கொடுத்து வாழ்கிறவன் தான் நல்லா இருக்கான். ம். உங்க மைண்ட் செட் என்னங்க? யார் வந்தா என்ன, யார் போனா நமக்கு என்ன, நம்ம பொழப்ப பார்ப்போம். நம்மள தூக்கி விட யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு என்ன சொல்றீங்க? தூக்கி விட யாராவது இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நீயாவே எழுந்து பாரு, அந்த ஃபீல் வேற லெவலில் இருக்கும். வாழ்க்கையில எதங்க மறக்க கூடாது? கற்றதை மறந்தாலும் வாழ்க்கையில் பட்டதை மறக்காதே. அனுபவத்திற்கு முடிவே கிடையாது. வாழ்க்கைக்கு ஏத்த திருக்குறள் சொல்லுங்க. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது. நன்றி கெட்ட நாய்களை அன்றே மறப்பது நன்று. கஷ்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன நடந்தாலும் கவலையே படக்கூடாது. நாம பார்க்காத கஷ்டமான்னு போய்கிட்டே இருக்கணும். அதிகமா யோசிக்கிறவங்களுக்கு என்னங்க சொல்றீங்க? அதிக சிந்தனை நாமே இழக்க வைக்குது. தனிமையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்பொழுதுமே தனியா இருக்க கற்றுக்கொள். ஏனென்றால் உன்னுடன் இருப்பவர்கள் எப்பொழுது எப்படி மாறுவார்கள் தெரியாது. முயற்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெற்றி தள்ளி போகலாம், ம். ஆனா முயற்சி வீண் போகாது. அதிகபட்சம் ஆண்கள் மனதெல்லாம் எப்படிங்க இருக்கும்? என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கலாம். மற்றவங்க ஏளனமா பேசும்போது என்னங்க தோணும்? நம்ம ஏளனமாக பேசியவர்களை நம்மிடமே வந்து நிற்க செய்யும் நாள் வரும். அதுவரை பொறுத்துரு. லைஃப்பை பற்றி சொல்லுங்க. வேலைக்கு போக ஆரம்பித்த பிறகு வேலை தான் வாழ்க்கையாகி விடுகிறது. வாழ்க்கையில் சந்தோஷம்னா எதுங்க? வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமே கடன் இல்லாமல் வாழ்வது தான். எதிர்பார்ப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லதோ கெட்டதோ நம்மளை நாமளே பார்த்துக்கணும். எதுக்கும் யாரையும் எதிர்பார்க்க கூடாது. எல்லாத்துக்கும் என்னங்க சொல்றீங்க? அடுத்த நொடியில கூட வாழ்க்கை மாறலாம். அதற்காக உன் உழைப்பை கைவிடாதே. எல்லாத்துக்கும் லைஃப் அட்வைஸ் என்னங்க சொல்றீங்க? படிக்கிறியோ இல்லையோ ஏதாச்சும் ஒரு ஃபீல்ட்ல உன்னோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கோ. இங்க அதுதான் முக்கியம். சொந்தக்காரர்களை பத்தி என்ன சொல்றீங்க? சொத்தே அழிந்தாலும் சொந்தத்தை நம்பாதே. லைஃப் ரியாலிட்டி பற்றி சொல்லுங்க. நேற்று நடந்ததை மறந்தாதான் இன்றைக்கு உன்னால் சிரிக்க முடியும். நிம்மதியா வாழ்வதற்கு என்னங்க தேவை? மகிழ்ச்சியை விட மறதி தான் தேவைப்படுகிறது நிம்மதியா வாழ்வதற்கு. எல்லாத்துக்கும் என்னங்க சொல்றீங்க? நடந்தது, நடப்பது, நடக்க போவது எல்லாம் நன்மைக்கே.